மனிதன் பாதி மிருகம் பாதி சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய இனம். கடந்த 2006ஆம் ஆண்டு சீனாவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள ஹீவாலாங்டாங் குகையில் தொல்லியல் ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் சுமார் 3 லட்சம் வருடங்களுக்கு முந்தைய மனிதர்களின் எச்சங்களை கண்டுபிடித்தனர். இதன் மீது நடத்தப்பட்ட சமீபத்திய ஆய்வுகள் புதிய மனித இனம் இருந்ததற்கான ஆதாரமாக தெரிவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பொதுவாக குரங்கிலிருந்து மனிதர்கள் வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் மனிதர்களாக நாம் ஒருவர் மட்டும் பரிணாமம் அடையவில்லை. நம்முடன் வேறு சில இனங்களும் உருவானது. அவையெல்லாம் காலப்போக்கில் அழிந்து நாம் மட்டும் மனிதனாக தனித்து இருக்கிறோம். இதை விஞ்ஞானிகள் ஆய்வின் மூலம் நிரூபித்துள்ளனர். ஆனால் இப்படி பட்டியலிடப்பட்ட இனங்களை தவிர புதிய இனம் இருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக விஞ்ஞானிகள் தற்போது கூறியிருக்கின்றனர். 2006ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தொல்லியல் ஆய்வில் 16 மனிதர்களின் மண்டை ஓடுகள், எலும்புக்கூடுகள் கிடைத்தன. இத்தனை நாட்கள் வரை இவை எல்லாவற்றையும் ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் இப்போது அந்த மண்டை ஓடுகளின் பற்களை ஆய்வு செய்திருக்கின்றனர். மொத்தம் 21 மனித பற்களை கண்டுபிடித்தனர். இதன் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகள் மனித பரிணாம வளர்ச்சி இதழில் வெளியாகியுள்ளன. அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: இந்த பற்களுக்கு சொந்தமான மனித இனம் மத்திய பிளீஸ்டோசின் காலத்தில் வாழ்ந்தவை. இன்றைய தேதியிலிருந்து சுமார் 7,81,000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்திலிருந்து 1,20,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீடித்த புவியியல் காலத்தை தான் மத்திய பிளீஸ்டோசின் காலம் என்று கருதப்படுகிறது. இந்த காலத்தில்தான் ஹோமோ எரெக்டஸ் போன்ற இனங்கள் மறைந்து நவீன மனிதனின் மூதாதையர்களை ஹோமோ ஹெய்டெல்பெர்கென்சிஸ் மற்றும் நியாண்டர்தால் போன்ற இனங்கள் தோன்றின. ஆனால் இந்த பற்கள் மேலே குறிப்பிட்ட எந்த இனத்துடனும் பொருந்தி போகவில்லை. மற்ற இன மனிதர்களின் பற்களைப் போல இது இல்லை. இது தனித்துவமாக இருக்கிறது. அதாவது 16 மனித பற்கள் கண்டுபிடிக்கப்பட்ட மண்டையோடுகளில் 3வது கடைவாய் பற்கள் குறிப்பிடத்தக்க அளவில் சிறியதாக உள்ளன. இது நவீன மனிதர்களில் பொதுவாக காணப்படும் ஒரு அம்சம். நமக்கு இப்படித்தான் இருக்கும். ஏனெனில் உணவு பழக்க வழக்க மாற்றங்களுக்கு ஏற்ப தாடை சுருங்கி இருக்கிறது. ஆனால் கடவாய் பற்களின் வேர்கள் தடிமனாகவும் வலுவாகவும் இருந்திருக்கின்றன. இதுதான் விஞ்ஞானிகளை குழப்புகிறது. இது சுமார் 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆசியாவிற்கு குடிபெயர்ந்த ஹோமோ எரெக்டஸ் போன்ற பழமையான மனித இனத்திற்கு தான் இப்படி இருக்கும். அப்படியெனில் ஒரே இனத்தில் ஒரு பல் நவீன மனிதர்களைப் போலவும் ஒரு பல் பழமையான மனிதர்களைப் போலவும் இருக்கிறது என அர்த்தம். இது எப்படி சாத்தியம்? அப்படியென்றால் நமக்கு தெரியாத, நாம் கண்டுபிடிக்காத ஒரு தனி மனித இனம் வாழ்ந்து மறைந்திருக்கிறதா என்று கேள்வி எழுந்திருக்கிறது. பற்களில் மட்டுமல்லாது தாடை மற்றும் உடல் அமைப்புகளிலும் இந்த முரண்பாடுகள் இருக்கின்றன. எனவே இது தொடர்பான ஆய்வை விஞ்ஞானிகள் தீவிரப்படுத்தியிருக்கின்றனர். இது எப்படி சாத்தியம் என்பதற்கு 3 காரணங்களை ஆய்வாளர்கள் யூகித்துள்ளனர். முதல் காரணம், சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடு அங்கீகரிக்கப்படாத ஒரு புதிய இனத்தை சேர்ந்ததாக இருக்கலாம். அல்லது நவீன மனிதர்களுடன் நெருங்கிய தொடர்புடைய ஒரு கிளையை குறிக்கலாம். இது கிழக்கு ஆசியாவில் தனிமைப்படுத்தப்பட்டு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கலாம். இந்த மரபு ஹோமோ சேபியன்ஸ் கிளையிலிருந்து ஆரம்பத்திலேயே பிரிந்து நியாண்டர்தால் அல்லது டெனிசோவன் இனங்களிலிருந்து வேறுபட்டதாக இருந்திருக்கலாம். இரண்டாவது காரணம், ஆரம்பகால நவீன மனிதர்களுக்கும் பல லட்சம் ஆண்டுகளாக சீனாவில் வாழ்ந்து வந்த ஹோமோ எரெக்டஸ் மக்களுக்கும் இடையே கலப்பு ஏற்பட்டு அதன் மூலம் பிறந்தவர்களாக இருக்கலாம். மூன்றாவது காரணம், இது கொஞ்சம் பழமைவாத விளக்கம்தான். அதாவது உள்ளூர் சுற்றுச்சூழல் நிலைமைகளுக்கு ஏற்ப இங்கு வாழ்ந்த மனித இனம் தனியாக பரிணாமமடைந்து இருக்கலாம். உதாரணத்திற்கு, மலைப்பிரதேசங்களில் வசிப்பவர்களுக்கு சமதள பரப்பில் வசிப்பவர்களை விட நுரையீரல் பெரியதாக இருக்கும். காரணம், அவர்களின் உடல் காலம் காலமாக மலையேற்றத்திற்கு பழக்கப்பட்டிருக்கிறது என்பதால் தான். அப்படியான மாற்றம் இந்த மனித இனத்திற்கு நடந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது.